Swati, I'm waiting. வெயிட் பண்றோம். நான் நேர்ல வரேன்டா. ஹலோ ஆல் வணக்கம். முக்கியமான மேட்ச், எல்லாரும் எதிர்பார்க்குற மேட்ச். ஸ்பீடாக் வெல்கம் டு த ஷோ. த எல் கிளாசிக்கோ, சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அட் வாங்கடே. ஸோ பிளாக் பஸ்டருக்கெல்லாம் பிளாக் பஸ்டர், டானுக்கெல்லாம் டான். ஸோ இந்த மேட்சை பற்றி உங்களுடைய இனிஷியல் தாட்ஸ் என்ன? இப்போ மும்பையோட ரைஸ் ஆஃப்டர் 3 கேம்ஸ், ஓகே, ஒரு டெல்லியோட வந்து ஒரு 234 அடிச்சுட்டு கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணாங்க. ஓகே, பட் 234 இஸ் இம்போசிங். அதுக்கப்புறம் தி பிரஷ்ட் அசைட் ஆர்சிபி 197. எந்த கிரவுண்டா இருக்கட்டும், என்ன பாட்டாவா இருக்கட்டும், குட்டி கிரவுண்டா இருக்கட்டும், 197ன்றது கொஞ்சம் ஃபீல்டிங் சைட் ஒரு மரியாதை இருக்குல்ல, 200 ரன் அடிச்சதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. வச்சு 15 ஓவர்ல அடிச்சு இப்போ ஆல் ஆஃப் சடன் எல்லாரும் பயப்படுற மாதிரியான ஒரு இம்போசிங் பேட்டிங் லைனப்ப ஒரு த்ரெட்டா அவங்க போஸ்ட் பண்றாங்க. வேற சிஎஸ்கே அப்படியே கூலா வந்துட்டு அப்படியே ஒரு மேட்ச் டெல்லியோட தோத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க யாரு அப்படின்றத அவங்க காட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க இந்த ஃபார்ம் கைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை 162 for 9, they ended up with the last to 6 runs by GT away for the game which they have won. And then 277 they considered to SRH. அதுக்கப்புறம் in spite of that they scored 246, lost by 31 runs away. They got a hammering against Rajasthan Royals at home in the evening game. They blasted out for 125 and Rajasthan eased home with 25 balls to spare. Then 234 again versus DC at home, won by 29 runs. And then an imposing 199 for 3 in 15.3 overs to canter home against RCB. இதுதான் அவங்களோட ஃபார்ம் கைடு. இப்ப சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு இடிச்சு ஜெயிச்சாங்க 176 for 4 in 18.4 overs against RCB. ஒரு கன்வின்சிங் 63 runs win after putting up 206 for 6 against GT at home. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா GT ரைஸ் தேர் கேம். சிஎஸ்கே ஒன்னும் பேடா இல்ல, 171 for 6. That's not a bad score in Vizag. They lost by 20 runs against DC away from home. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 166 for 5 against SRH. அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல ஒரு த்ரஸ் கிடைக்கல. அகெயின் 166 for 5. அது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டியோ இல்ல யோசிக்க வேண்டிய ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸோ இல்ல. பட் தே லாஸ்ட் by 6 wickets against SRH, 11 balls away from home. அதுக்கப்புறம் easy chase of 141 for 3 in 17.4 overs versus KKR at home, where KKR is expected to compete and put up a fight and even win against them. ஸோ இதுதான் ஃபார்ம் கைடும் போது சிஎஸ்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா 220 கொடுத்துட்டேன், 130க்கு ஆல் அவுட் ஆனேன், அப்படி எதுவுமே கிடையாது. They have lost 2 games. They play good cricket. இப்ப இவங்க நீங்க பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸோட 277, ஆர்சிபியோட 196, டிசியோட 205. சோ இப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ஆரோட 125 ஆல் அவுட், ஜிடியோட 168 சேஸ் பண்ண முடியாம தோத்துருக்காங்கன்னா they are found wanting in both batting and bowling. But the return of Suryakumar Yadav has really put them on a higher price. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பவர் பிளே இப்போ வந்து சொல்லிட்டோம், வந்து 198 196 ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு ஒரு 10 ரன், தட் இஸ் 208 இஸ் கோயிங் டு பி தி வின்னிங் ஸ்கோர். அந்த 200 எப்படி நீங்க ஆடணும்னா இங்கேயும் பவர் பிளேல விக்கெட் கொடுக்க கூடாது. 45 for 1, மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 33 for no loss, இந்த 10 ஓவர்ல 78 or 80 for 1. அதுக்கப்புறம் பெடல் எடுக்க ஆரம்பிக்கணும். நீங்க இந்த 11 to 15ல ஒரு 45, 16 to 20ல 70 ரன் வந்துடும். 200 for 7. இதுதான் லாஜிக். லாஸ்ட் கேம் எப்படி போயிருப்பாருங்க, ஆர்சிபி 44 for 2. விக்கெட் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா விக்கெட் கொடுத்தாங்க. இப்ப இவங்க வந்து 72 for no loss. ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படியே ஒரு ஓவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 7 to 10 முடியும் போது ஆர்சிபி 89 for 2, மும்பை 111 for 1. ஆர்சிபி நாட் இன் அ பேட் பொசிஷன். 11 to 15, when you're 89 for 2, you need to get acceleration. 41 for 2. 15 overs, 130. That is not enough in Wankhede at all. உங்களுக்கு பர்டிகுலர்லி when you're only 2 down after 10 overs. அப்புறம் லாஸ்ட் 5 ஓவர்ல தினேஷ் கார்த்திக் புண்ணியம் கட்டிக்கினாரு, 196 for 8. இவங்க 11 to 15 பாத்தீங்கன்னா 77 for 2, 15 ஓவர்ல 188 for 3. So that is going to be the logic. இப்ப இங்கேன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல எல்லா பேட்ஸ்மேனும் தேர் க்ளோஸ் டு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 135 and average more than 25. எல்லா பவுலரும் பாத்தீங்கன்னா 8 and over எக்கானமி. மும்பைல பாத்தீங்கன்னா the batting is really coming up. பவுலர்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா தவிர எல்லாருமே எக்கானமி 10 more than 10 and over போயிருக்காங்க. That is always, that is the only reason. And you imagine Jasprit Bumrah is not a robo, he is a human being. ஒரு மேட்ச் 4 ஓவர்ல 40 போச்சுன்னா இந்த டீமை காப்பாத்துறதுக்கு போலிங் யூனிட்ல ஆளே கிடையாது. வேற சிஎஸ்கே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி இன் போலிங் கிடையாது, நாட் எக்ஸ்ட்ராடினரி பட் டூயிங் தேர் ஜாப்.
பேட்டிங் வாவ் எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்ப்ளோசிவ் 220 கிடையாது. பட் தே கேன் சேஸ் ஸ்கோர்ஸ். இவங்க பேட்டிங் இப்ப பாக்கிறதுக்கு ஓ அப்படின்னு இருக்கு. பட் bowling has got some weak links out there really to come up with அப்படிங்கும் போது இப்ப இங்க வந்து இவங்களோட பிளேயிங் லெவன், என்னோட பிளேயிங் லெவன் எப்படி போவேன்னா, நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, when you got ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், இதை தாண்டி உங்களுக்கு ரொமாரியோ ஷெப்பர்டு நீங்க வந்து இந்த கட்ட பிச்சில் வந்து அவர் வந்து ரன் அடிக்கணும்னு எதிர்பார்க்கறது எனக்கு புரியல. and you also have முகமது நபி. I will replace Romario Shepherd with Nuwan Tushara and then Coetzee, Shreyas Gopal, because he bowled well last game. Even though it's going to be a threat against guys like Shivam Dube and all this, CSK play very well against spin, and Jasprit Bumrah, and their substitute has to be, impact sub has to be Akash Madwal. So இவங்க அதை பண்ணணும். இதை பண்ணாம அவங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆனா they're playing to the hands of CSK, which I don't really mind. CSK எப்படி போகணும்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திரா, ரஹானே, டேரல் மிச்சேல், தூபே, ஜடேஜா, தோனி. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்க வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் 10 ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ற எபிலிட்டிங்கும் போது ஐ வில் ரீப்ளேஸ் ஷார்துல் தாக்கூர் வித் தீபக் சஹர். அதை நான் பண்ணுவேன். இன்னொன்னு என்ன பண்ணுவேன், தீக்ஷானாக்கு பதில ஐ வில் பிரிங் இன் மோயின் அலி, நாட் மிச்சேல் சாண்டனர். ஐ வில் பிரிங் இன் மோயின் அலி. தட் பேட்டிங் லைனப் வில் லுக் இம்பீரியஸ். அவர் போடுற அந்த 4 ஓவர்ல 33 34 மோயினால போட முடியும். தென் துஷார் தேஷ்பாண்டே, and then I will replace Mustafizur Rahman with Matisha Patirana. ஏன்னா இங்க வந்துட்டு ஏன் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்னா, the way is hitting the stumps and is bowling the straight yorkers, which Matisha Patirana is extremely good at. நான் 3 changes பண்ணுவேன் CSK because of horses for courses. Deepak Chahar to strike up front in place of Shardul Thakur. Moeen Ali in place of Theekshana, who can also do the same job, and that strengthens the batting. இங்க வந்து பருத்தி மூட்டை மிச்சேலுக்கு படம். நிறைய பேர் கேட்பீங்க, என்ன மிச்சேலை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்க. இந்த கிரவுண்ட்ல ஒரு படம், லீவ் ஹிம் அசைட். அண்ட் தென் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ், முஸ்டாபிசுர் ரஹ்மானோட ஸ்லோ டெலிவரிஸ் இங்க ஒர்க் அவுட் ஆகுமா, ஆகலாம், ஆகாதுன்னு நான் சொல்ல வரல. பெட்டர் ஆப்ஷன் ஷுட் பி மதிஷா பத்திரானா. ஸோ மை team in batting lineup for CSK be Ruturaj, Ravindra, Rahane, Mitchell, Dube, Moeen Ali, Jadeja, Dhoni, Deepak Chahar, Tushar Deshpande, Matisha Patirana, and my impact sub is also going to be Samir Rizvi. கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பயமா இருக்கு இதை பார்க்கறதுக்கு. ஏன்னா ருத்துராஜ், ரச்சின், ரஹானே, மிச்சேல், தூபே, ஜடேஜா, மொயின் அலி, தோனி, சமீர் ரிஸ்வி. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஓகே, 9 ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன், மத்திஷா பத்திரானா, துஷார் தேஷ்பாண்டே, மொயின் அலி, தீபக் சஹர், உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா. தேஷ்பாண்டே எல்லாம் இப்பதான் செஞ்சுரி அடிச்சாரு அஞ்சில. அதுதான் சொல்றேன். இப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னா ஆல் பேசஸ் கவர்ட் ரொம்ப இம்போசிங்கா இருக்கும்ன்றதுனால உங்களுக்கு வந்து இப்போ இங்க இந்த நார்மலா வந்து நான் சொல்லுவேன், இந்த ஃபேஸ் பை ஃபேஸ் என்னன்னு, ஃபேஸ் பை ஃபேஸ் எல்லாத்துலயுமே 2 பேருமே ஈக்குவலா இருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரே ஒரு இது பாத்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் இன் போலிங் வேர் யூ டேக் பும்ரா அவுட், இட் மைட் பி a ப்ராப்ளம் ஃபார் மும்பை இந்தியன்ஸ்ன்றதுனால மை கால் இஸ் கோயிங் டு பி 52-48 இன் ஃபேவர் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். மஞ்ச சொக்காயா இல்லைன்னா நான் இப்ப போட்டிருக்கிறேன் நீல ப்ளூ சொக்காயா, சொல்லுங்க. இல்ல மஞ்ச சொக்காய் தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி 2 பேரும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். முஸ்தபிசூர், பத்திரானா ஃபிட் தான். ஐ திங்க் போத் பத்திரானா அண்ட் முஸ்தபிசூர் 2 பேரும் ஆடுவாங்க. மொயின் அலி ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி ஆடினா இட் பி வெரி பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். பட் அவங்க அதை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் போத் த ஃபாரின் சீமர்ஸ் வில் பிளே. எப்படி இருந்தாலும் எப்படி பிரேக் டவுன் பண்ணி பார்த்தாலும் மும்பை அட் ஹோம் தான். இருந்தாலும் மன்னிச்சு விடுறதுக்கு நான் பாஷா இல்லடா ஆண்டனி, அதாவது நாங்கள் ஆர்சிபி இல்லடா சிஎஸ்கே அப்படின்னு சிஎஸ்கே சொல்லிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன ஃபேண்டசி சொல்றதுக்கு முன்னாடி சார் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆனா அந்த தீக்ஷானாவை உட்காத்தி வைக்கணும். உட்கார வச்சுட்டு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுவாங்க நான் நினைக்கிறேன். தீக்ஷானா உட்கார்ந்தா நீங்க சொல்ற லாஜிக்ல மொயின் அலியும் கிடையாது. ஏன்னா பருத்தி மூட்டை ஆடணும், ரவீந்திரா ஆடணுங்கும் போது ரொம்ப போலிங் வீக் ஆயிடும். இந்த மும்பைக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி இங்க ஆயிடும். தீக்ஷானா விக்கெட் எடுக்கலனாலும் 4 ஓவர்ல அங்க 37 போடக்கூடிய அவருக்கு சரக்கு இருக்கு. மொயின் அலின்னா ஒரு 5 ஓவர் மேல கொடுத்தாலும் இன்னொரு பேட்டிங் ஆப்ஷன் அவருக்கு லெப்ட் ஹேண்டர் வந்துடும் அப்படின்றதுனால அதை சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி வெரி பேஸ் ஹெவி இது மத்திஷா பத்திரானா
அதுக்கப்புறம் முஸ்டாபிசுர் ரஹ்மான், ஷார்துல் தாக்கூர், ஆர் தீபக் சஹார், துஷார் தேஷ்பாண்டே அப்படிங்கும் போது ஹெவி பேஸ்ல ஜடேஜா ஒருத்தர் தான் ஸ்பின்னர். ஒருத்தர் அடி வாங்கினார்னா இப்ப நான் மும்பைக்கு சொன்ன அந்த வீக்னஸ் ஆயிடுங்கும் போது ஐ வுட் பர்சனலி பிளே மதீஷா பத்திரானா அண்ட் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் பாலிசில ஐ மைட் திங்க் அபவுட் கெட்டிங் ரிட் ஆஃப் முஸ்டாஃபிர். நான் சொன்ன டீமை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர பயமா இருக்கு பாக்கிறதுக்கு. சோ அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. வி ஹவ் கிவன் அவர் ஒப்பீனியன். நவ் லெட் அஸ் கோ ஃபார் ஃபேண்டசி பிக்ஸ்னா இஷான் கிஷான் போன மேட்ச் ஆனதை பார்த்தோன்னா அவரை விடக்கூடாது. ருத்ராஜ் கெக்வாட் இஸ் கமிங் பேக் டு இஸ் சப்ளைம் ஃபார்ம். கரெக்டா ஆடுறது, அவரை விடாதீங்க. ரஹானேக்கு மும்பைல படும். அவருக்கு நீங்க குத்தினீங்கன்னா பேக்ஃபுட் போய் பாயிண்ட்ல அடிப்பாரு, பிக்கப் புல் அடிப்பாரு. ஜஸ்பீத் பும்ராவை உடைய விடாதீங்க. சூரியகுமார் யாதவ் நினைச்சாலே பயமா இருக்கு, அவனையும் எடுங்க. சிவம் துபைக்கு நீங்க மிடில் ஓவர்ஸ்ல லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின், எந்த ஸ்பின் போட்டீங்கனாலும் சரி காலி பண்ணுவாரு, அவனையும் எடுங்க. என்னோட 6 பிக் இஷான் கிஷன், ருத்துராஜ் கெய்க்வாட், அஜின்கியா ரஹானே, ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ் அண்ட் சிவம் துபே. இத ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா 5 முடிச்சு வச்சிருங்க. சூப்பர். எல்லாமே நான் நினைச்சது எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. நான் ஸ்கை மட்டும் அடிக்கக்கூடாதுன்னு நான் ஃபேனா நினைக்கிறேன். பட் ஸ்கை அடிச்சா ஜாலியா இருக்கும், அடிக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க எடுத்ததுக்கே நான் லைட்டா பதறினேன். ஸோ அதனால இட்ஸ் ஓகே. வேற யாரும் மிச்சம் இருக்கா? ரச்சின் ரவீந்திரா, ரோஹித் சர்மா. ஏன்னா வாங்கடே அப்படின்னு வந்துட்டா ஓப்பனர்ஸை விட்டுறக்கூடாது 11 பேர் எடுக்கும் போதும். ஸோ ரச்சின் ரவீந்திரா அண்டது நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப பேசர் ஹெவியா போயிட்டாங்க அப்படின்னா ஒரு ஓவர் கொடுத்தாலும் கொடுப்பாங்க ரவீந்திராக்கு. வி நெவர் நோ. ரவீந்திரா, ரோஹித் சர்மா இந்த சைடு. அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட். நீங்க as much as you tell, I think if they play கண்டிப்பா அவர் வந்து போடுவாரு. ஒரு 6 2 6 வந்து அடிப்பாரு. ஸோ ஆல்வேஸ் குட் டு ஹேவ் இன் யுவர் ஃபேண்டசி டீம். இப்போ நுவான் துஷாரா ஆடினா கண்டிப்பா நுவான் துஷாரா எடுத்துடலாம். பட் அதர்வைஸ் சச்சின் ரவீந்திரா, ரோஹித் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்டு. இந்த பக்கம் சிஎஸ்கேல நீங்க சொன்ன மாதிரி டேரில் மிச்சல் ஆடினா அவரை உங்களுக்கு படும் நீங்க சொன்னதால உங்களுடைய இதுக்காக நான் டேரில் மிச்சல் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, எனி டே எனி ஃபேண்டசி டீம் வி ஷுட் நாட் மிஸ் ரவீந்திர ஜடேஜா. எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி 4 ஓவர் பவுலிங் போடுவாரு. கண்டிப்பா பேட்டிங் ஆடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தா ஹில் பி பிளேயிங். ஸோ இதுதான் என்னுடைய 5 பீடா. ஸோ இதுதான் எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. த எல் கிளாசிக்கோ சண்டே நைட் பிளாக் பஸ்டர் சினிமா நாளைக்கு இருக்கு. இதை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ரிவ்யூவும் வரப்போகுது, அதை பத்தி எப்படி சுட சுட ரிவ்யூ பண்ணிடுவோம். மேட்சை பத்தி ஃபைனல் தாட்ஸ் என்ன? 2 டீமும் அவங்க வந்து அந்த போல்ட் டெசிஷனை எடுக்கிறாங்களா? ஓகே, எனக்கு 7 ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் இருக்கான், செம ஃபார்ம்ல இருக்கான். ஷெப்பர்ட் எனக்கு தேவைப்படாத ஒரு போலிங் 4 ஓவர் போட போறது இல்லை. I'll get in நுவான் துஷாரா. வேற I might not even get a chance for Shepherd to bet. நுவான் துஷாரா is better bowler. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? if you can bowl in power play, அந்த பும்ராவை ஒளிச்சே வச்சிடலாம் நீங்க பவர் பிளே. இந்த பும்ரா bowling from 7 to 20 overs 4 overs யோசிச்சு பாருங்க. is going to stifle any best team in the world. அதான் அவங்க பண்றாங்களா? பண்ணா they will be even more stronger. The only weak link what we spoke about is a bowling apart from Bumrah. இவங்க வந்து நான் சொன்ன டீமுக்கு யோசிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். It is bit too ambitious to play 2 foreign overseas bowlers in Mumbai where the fast bowlers have taken a beating. இப்போ வந்து எந்த மாதிரி ஒரு bowlersலாம் சக்சீட் ஆயிருக்காங்களா? ஜெனுவன்லி குவிக் ஃபாஸ்ட் யார்க்கர்ஸ் ஃபாஸ்ட் பவுன்சர் போடுறாங்க. தட் இஸ் ரீசன் பும்ரா ஹஸ் பீன் சென்சேஷனல் தேர். அப்படிங்கும் போது முஸ்டாபிசுர் ரஹ்மானோட வெப்பனே இந்த ஸ்லோயர் டெலிவரிங் போது ஒர்க் அவுட் ஆகும். நம்ம சொன்னது அப்படியே they can make a fool out of us and even get the man of the match award. பட் நான் எப்படி போப்பேன் இந்த கண்டிஷன்ஸ்க்கும் போது அப்படிதான் போவேன். I will try and strengthen my batting provided இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறேன் அப்படின்னா imagine I got Moeen Ali also in place of Deeksha. நான் எல்லாரையும் அடிக்க சொல்லுவேன். நினைப்போ I will have the leverage. I got 9 batsmen, including Samir Rizvi at Impact Sabungboda. I will take the chance of going all guns blazing with the bat. I got 6 proper bowling options. First round toss win பண்ணி நான் உள்ள போட்டேன். I will go for 220. இந்த லாஜிக் நான் எடுக்க மாட்டேன். எடுத்தோடனே 220 போங்கடான்னு. பட் considering the fact how it becomes easier to bat second அப்படிங்கும் போது I will play this team which is going to give me a balance. If I am asked to bat first, I still have the boots to go to 220. So இதை CSK பண்ணுவாங்களா தெரியல. Whatever maybe it is, the way CSK has played these 5 games where they've not been a flop with the bat, they've not been flop with the ball. ஒரு நல்ல கிரிக்கெட் அவங்க ஆடி இருக்காங்க in spite of losing 2 matches. With the slender edge what I said, சாரும் அதை தான் சொல்லியிருக்காங்க. Let us see what is in store for us. We will come back for a review to see which team has really got the upper hand and won. Until we come back and entertain you for yet another episode of IPL Preview or Review. Thanks a lot and bye-bye.